Why switching programs after postpartum doesn't work? Truth about postpartum healing and what your body actually needs. New moms actually நீங்கள் ப்ரோக்ராம்ஸை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஏரோபிக்ஸ் போவீங்க, யோகா போவீங்க, மெடிடேஷன் போவீங்க, அண்ட் வேறு ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 1 வீக் போவீங்க, செகண்ட் வீக்கில் ஸ்டாப் பண்ணிடுவீங்க, இல்லை 2 months போவீங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை. எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எதை யூஸ் பண்ணுறது, எந்த அட்வைஸை கேட்குறது, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், எனக்கு என்ன தேவை, இதுதான் உங்களுக்கு தெரியல. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நியூ மதராக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்கள் பாடியை தவிர வேறு யாருக்கும் அதை கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஸோ உங்கள் பாடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ கவனிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்டடாக இருக்கீங்க, உங்கள் பாடியில் எப்போவுமே தாட்ஸ்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா பாடி அவேர்னஸை திருப்பி கொண்டு வரணும். ஸோ பாடி அவேர்னஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓப்பன் யுவர் ஐஸ் அகேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ நான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் வந்துருந்ததுன்னா உங்கள் மைண்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை உங்கள் பாடியை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 90% என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க தாட்ஸை தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யுவர் பாடி. ஸோ உங்கள் பாடியோட உங்களை திருப்பி கனெக்ட் பண்ணுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மெயின் வேலையை. ஸோ இந்த 4 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி, ஹார்ட், மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். இது 3 அலைன் ஆகும்போது மட்டும்தான் ஹீலிங் ஃபாஸ்டராக நடக்கும். பாடியை மட்டும் கவனிச்சிட்டா பாடியில் ஹீலிங் நடக்கும், ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஹார்ட்டை மட்டும் கவனிச்சிட்டோன்னா அதுலேயும் ஹீலிங் நடக்கும், பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நீங்கள் சில நேரத்தில் போகிற எக்ஸசைஸ் 2 months வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இது 4ஐயும் சேர்த்து அலைன் பண்ணும்போது மட்டும்தான் கம்ப்ளீட் ரிகவரியை உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஐடென்டிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? ஐடென்டிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உமன் கிடையாது, நீங்கள் ஒரு கேர்ளாவோ உமனாவோ இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மதர் ஆகிட்டீங்க. அந்த மதருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, மதருக்கான சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஐடென்டிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது எமோஷ்னல் ஜேர்னி. நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், பிகாஸ் நீங்கள் இதை இன்டலெக்சுவலாக பார்க்குறீங்க. அதனால தான் நிறைய மதர்ஸ் ஃபெயில் இன் த சென்ஸ் தே லூஸ் தேர் ஐடென்டிட்டி அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கூட அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இதுதான் போல் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் போல், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன், எங்கே போகிறது, இதுதான் அவங்க சொல்கிறது திரும்ப திரும்ப. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஐடென்டிட்டி மாறிடுச்சுங்கிறத புரிஞ்சிக்காமல் அதில் இருந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த மதர்ஹுட் எமோஷ்னல் ஜேர்னிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. செகண்ட், நர்வஸ் சிஸ்டம் ரிகவரி அப்படின்னா என்ன? எல்லோரும் எங்கே நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. சொமேட்டிக் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் அப்படின்னா உங்களால் ஒரு வேலையை ஸ்லோவாக பண்ண முடியும், உங்களால் படுத்தா தூங்க முடியும், உங்களால் சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன். படுத்த உடனே 10 வேலை ஞாபகம் வருது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் பாடியில் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அதை சரி பண்ண வேண்டியது 2வது கடமை உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹீலிங்னா உங்கள் பிளட் லாஸ் ஆகிருக்கு, எக்கச்சக்கமாக பிளட் லாஸ் ஆகிருக்கு. உங்களோட உடம்பில் இருந்த நியூட்ரியன்ஸை எடுத்து தான் உங்கள் குழந்த இந்த பாடி உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் எடுத்ததோ அதை திருப்பி நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஹீலிங். ஸோ அப்புறம் ஃபைண்டிங் அ சஸ்டைனபிள் ரிதம்க்கும் ரொட்டீனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. ரொட்டீன்னா நான் 9 to 5 இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு முடிவெடுத்து அதுலேயே வாழ்கிறது ரொட்டீன்.
அது ஒரு டிசிப்ளினே இல்லாமல் இருக்க ஒருத்தருக்கு 9 to 5 ரொட்டீன் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் நல்ல டிசிப்ளினான பர்சன், ஆல்ரெடி நீங்கள் 9 to 5 வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரிதம்க்கு போகிறது தான் அட்வான்ஸ் லெவல். ரிதம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, திடீர்னு உங்கள் குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இரிட்டேட் ஆகாமல் அந்த நிமிஷம் ஓகே திஸ் இஸ் த நீட் ஃபார் மீ இன் திஸ் மொமெண்ட், இந்த மொமெண்ட்டில் நான் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு எரிச்சல் இல்லாமல், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல், யாருமே இல்லைன்னு திட்டாமல் போய் செய்கிறது தான் ரிதம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சூட்டபிள் ரிதமோ, சஸ்டைனபிள் ரிதமோ அதை சூஸ் பண்ணுறது போஸ்ட்மார்ட்டமில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இட்ஸ் அன் எமோஷ்னல் ஜேர்னி, நாட் அன் இன்டலெக்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மைண்ட் பாடி ஸ்பிரிட்டை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கு இதெல்லாமே தேவை, பார்த்துக்கோங்க. தென் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு வேலையாவது நீங்கள் ப்ரெஷராக செய்யும்போது நல்லா செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, அடுத்த 10 நிமிஷத்தில் 5 கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்தில் 5 கெஸ்ட் வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்களா, காமாக ஃபீல் பண்ணுவீங்களா? அப்போது ப்ரெஷர் இருக்கிற இடத்துல ப்ரிசிஷன் இருக்காது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்க, அதையும் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ உங்கள் பாடியும் அப்படி தான். நீங்கள் எனக்கு ஒரு மாதத்தில் நான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன பண்ணுதுன்னா, உங்கள் பாடிக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. ஆக்சுவலி இட் ஹேஸ் டு டூ ஹீலிங் ஸ்லோலி ப்ரொக்ரெசிவ்லி. அந்த மாதிரி இல்லாமல் நான் பவுன்ஸ் பேக் ஆகணும், 1 மந்தில் ஆகணும், 2 மந்த்ஸில் ஆகணும்னு அதை புஷ் பண்ணும்போது அது ப்ரெஷர் ஆகுது. அண்ட் ஹசில் ஹார்டர். ஒரு நாள் ஃபுல்லாக எதர் டயட் ஒர்க் அவுட்ஸு, ரொட்டீன்ஸு அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹசிலில் வச்சுக்கிற. ஹசில்னால் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணாமல், ரெஸ்ட் எடுக்காமல், கம்ப்ளீட்டாக ஒரே விஷயத்த நிறைய விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காது. அப்புறம் ப்ரொடக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மலாம் மனுஷங்க அப்படின்னு நினச்சி எதையாவது ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து சும்மா உட்காந்துருந்தாலே அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் சும்மா உட்காந்துருக்கு, ஏதாவது பண்ணுன்னு. ஸோ அதில் வந்து ஹேபிட் தான், இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். அப்புறம் ஒரு சேலஞ்ச் முடிச்சு அடுத்த சேலஞ்ச் போகிறது, இது எல்லாமே வந்து மாடர்ன் கல்ச்சர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிமாண்ட்ஸ், நம்மளுக்கு வச்சுருக்க டிமாண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஸோ பாடி எப்போ ஹீல் பண்ணும்? ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது. ஸ்லீப் டிப்ரெஷனில் இருக்கும்போது பாடி ஹீலே ஆகாது. அப்புறம் நியூட்ரிஷன் இல்லைன்னா பாடியால் ஹீல் பண்ண முடியாது. ஸோ எமோஷ்னல் ஓவர்லோடு, எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, எப்போவுமே இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே அதை வச்சுருந்தீங்கன்னா எமோஷ்னல் ஓவர்லோட் லீட்ஸ் டு டிசீஸ். அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸாஷன், கம்ப்ளீட்டாக எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும்போது சர்வைவல் மோட் போகுது. உங்கள் பாடி சர்வைவல் மோடு அப்படின்னா ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்னா உங்கள் பாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடணும்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் பாடி வந்து ஓடுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர டைஜஷன், ஹார்மோனல் க்ரோத்து, அப்புறம் ரிப்பேர் இதெல்லாம் அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸாஷன் ஆகிடும். அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் போஸ்ட்மார்ட்டமில் இனிஷியல் பீரியட்லேயே இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சரி பண்ண முடியும். தென் நம்மளெல்லாம் ஏன் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிறாங்க, ஏன் ஹியூமன் டூயிங்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை? ஆக்சுவலி நம்மளாம் ஹியூமன் டூயிங்ஸ் தான், நாட் பீயிங்ஸ். இப்போது ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. அந்த ட்ரெஸ் தான் இது. ஸோ இந்த ட்ரெஸ் எதுக்கு போட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸுக்கு இந்த ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ இதை போட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாடிங்கிறது ஒரு வெஹிக்கிள். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக கடவுள் கொடுத்தது இந்த பாடி. இந்த பாடி எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஹியூமன் பீயிங்காக கம்ப்ளீட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு வேலை செய்யும்போது இது உங்களோட 6 சென்சஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பீயிங்கில் இல்லை, டூயிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டூயிங்கில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சாலும் யூ ஃபீல் எம்டி. பிகாஸ் நம்ம இங்கே வந்தது
டூயிங்காக இல்லை, பீயிங்காக தான். நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்தோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தோம் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்தோம். ஸோ இது ரெண்டையும் எப்போ யாரும் ஒருத்தர் பண்ணலையோ அப்போ யூ ஃபீல் எம்டி இன்சைட். ஈவன் த ஹோல் வேர்ல்டு திங்ஸ் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பாடி என்ன கேட்குது நம்மகிட்ட? நான் திரும்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்குது. நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்கள் உண்மையாகவே உங்கள் பாடியை கேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். உங்கள் பாடியை திருப்பி ரீகெயின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக செய்யணும். ஸோ கேன் வி ஸ்லோ டவுன் எனஃப் டு ஹீல்? ஸோ எந்த வேலையை பார்க்குறனாலும் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் பண்ணணும், 5 நிமிஷத்தில் பண்ணணும்னு உங்களுக்கு டைம் செட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸாக பண்ணணும். அது ஒன்று தான் உங்களோட பர்பஸ், அது ஒன்று தான் உங்களோட கோல். ஸோ உங்கள் பாடியோட நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சிம்ப்ளி ஒன்லி ஒன் திங் நீங்கள் பண்ணால் போதும். உங்கள் பாடியை லிசன் பண்ணுங்கள். எப்படி லிசன் பண்ணுவீங்க? உங்கள் பாடி வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை உடனே குடிங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லுதுன்னா சாப்பிடுங்க. தூங்குன்னு சொன்னால் தூங்குங்க. இந்த வேலை பார்க்குறத விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காருங்க. அதுதான் பாடியை லிசன் பண்ணுறது. நீங்கள் எப்போ பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் லிசன் பண்ணுவீங்க. அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு உங்கள் பாடி மேலே உங்களுக்கு லவ் இருக்கணும், அதுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு லவ் இருக்கணும். இத்தனை விஷயம் நடந்தால் தான் நீங்கள் பாடி சொல்கிறத லிசனே பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் ஸ்விட்சிங் ட்ராப். ஸோ நீங்கள் பாடியை லிசன் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? நியூ டயட்ஸ் போகிறீங்க, நியூ ஒர்க் அவுட்ஸ் போகிறீங்க, நியூ சேலஞ்சஸ் போகிறீங்க, நியூ சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நியூ ப்ரொடக்டிவிட்டி ரோட், நியூ. இந்த நியூவில் எவ்வளோ நியூ பண்ணாலும் நீங்கள் உங்கள் பாடியை லிசன் பண்ணாமல் வேறு ஒருத்தவங்க உங்கள் பாடிக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணும்போது கம்ப்ளீட் ஹீலிங் நடக்காது. ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் என்னை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காம என்னோடய பாடியை நான் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பாக ஹீலிங் தானாக நடக்கும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை கடைசி வரைக்கும் முடியுங்க. ஸோ ஒரு வேலையை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? ஓவர் கமிட் ஆகிறீங்க, பேர்ன் அவுட் ஆகிறீங்க. உங்களுக்கு டேரெக்ஷன் அதான் இப்போ நான் எல்லோரும் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் திரும்ப யூடியூப்பில் ஒன்று பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் ஒரு டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு கிளாரிட்டியே இல்லை. ஸோ யூ லூஸ் டேரெக்ஷன் பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி இன் டூயிங் மோட். அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம், அடுத்து என்ன வைக்கணும், கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன் டூயிங் மோட் will lead to loss of direction. ஸோ அதை விட்டுட்டு உங்கள் பாடியை லிசன் பண்ணிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி இன் டைரக்ஷன், யூ வில் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் யுவர் பர்பஸ் அண்ட் கோல். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 1 வருஷம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் கமிட் பண்ணுறீங்க, ஓவர் ஒர்க் பண்ணுறீங்க, டைரக்ஷனே இல்லை, யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பாடி. என்ன ஆகும்? என்னத்த வாழ்க்கை அப்படின்னு ஆகிடும். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃபீலிங் கிரவுண்டட்னா உங்களால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அசைக்க முடியாது. ஃபீலிங் காம். எமோஷ்னல் சேஃப்டி. உங்களுக்கு ஒருத்தராவது இருக்கணும். ஐ பிலாங் டு திஸ் குரூப்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் சேஃபாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதுதான் எமோஷ்னல் சேஃப்டி. எமோஷ்னல் சேஃப்டி ஒருத்தர்கிட்ட நீங்கள் தைரியமாக நீங்களாக இருக்க முடிஞ்சது தான் எமோஷ்னல் சேஃப்டி. பாடி அவேர்னஸ். இன்னொன்று, உங்கள் ஃபீலிங்ஸை பயப்படாமல் ஓகே என்ன தான் நடந்துட போகுதுன்னு ஃபீல் பண்ணி பார்க்குது. இப்போது என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்களோட பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பயங்கரமாக அழணும்னு தோணுச்சு. நான் ஒரு ரூமுக்கு கதவை சாத்திட்டு எனக்கு எவ்வளோ நேரம் அழணும்னு தோணுச்சோ நான் அவ்வளோ நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறமா என் மைண்டில் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வந்து நம்ம அழக்கூடாது, பாட்டி இறந்துட்டாங்க, அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த எமோஷனை சப்ரெஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனால அவங்க ஷீ ஃபீல் லைட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ரெஸிங் இட். ஸோ அதுதான் எமோஷ்னல் சேஃப்டி. கனெக்டட் டு செல்ஃப். உங்களுக்கு கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு? பாடி அவேர்னஸ் மூலமாக தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஆர் கனெக்டட் டு யுவர் செல்ஃப். ரைட் ஆக்ஷன் அரைசஸ் நேச்சுரலி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணுங்கிறத யாரும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஒரு ரிவர் மாதிரி இருக்கணும். ரிவர் என்ன பண்ணுவோம்? ஈஸியஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஹசில் கல்ச்சருக்கு போகாமல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய வெயிட் தூக்கணும், நான் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு நான் வந்து ப்ரொடக்டிவான ஆள், அப்போ தான் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காம ஈஸியான பாத்தை சூஸ் பண்ணுங்கள். ஸ்டில்னஸ், ரிலாக்ஸேஷன், ரெஸ்ட், ஸ்லீப், நரிஷ்மெண்ட், இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும். ரிவர் எப்படி பாறையும் தாண்டி ஓடுதோ அந்த மாதிரி உங்களுக்கான பாத்வே உங்களால் ஈஸியாக அமைச்சிக்க முடியும். ட்ரூ ஹீலிங் அப்படிங்கிறது ஃப்ளோ, நாட் ஃபோர்ஸ். நான் ரிவர் அனாலஜி சொன்ன மாதிரி ரிவர் மாதிரி ஈஸியாக அது ஃப்ளோ எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணி போகுதோ அந்த மாதிரி போகணுமே தவிர ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஹீலிங் நடக்காது. ஆக்சுவலி அதனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்னும் ப்ரெஷர் ஆகும். ஸ்ட்ரிக்ட் டயட்ஸு இப்போ தேவை கிடையாது. உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ, என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ சாப்பிட்லாம். ஸோ 10 மினிட் வாக் போகலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் ப்ரீதிங் அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ 3 பிரெத் எடுக்கலாம். அப்புறம் பிரெத்தை நீங்கள் கவனிக்கும் போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வருவீங்க. இல்லை நீங்கள் ரொம்ப டீப்பாக எதையோ திங்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக ஓவர் திங்கிங் மதர்ஸ்க்கு நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், மெட்டபாலிக். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிரெத்தை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங்கில் இருந்திருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்டாப் பண்ணும்போது திரும்ப ஓவர் திங்கிங்க்கு போக மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் க்ரானிக் ஓவர் திங்கராக இருந்தால் இந்த 3 பிரெத்ஸ் வந்து உடனே ஒர்க் ஆகாது. ஆனால் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். நீங்கள் வீட்டில் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வந்துட்டா இப்போ அந்த படத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த கெஸ்ட் வந்தோடனே அந்த இன்ட்ரெஸ்ட் மாறி அந்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதுல போய்டும்ல, அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். எப்படின்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிரெத்தை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜியை அந்த டைமென்ஷன்லேருந்து ஷிஃப்ட் ஆகிறீங்க. வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த இன்னர் அது என்ன சொல்கிறது, ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து பீட்டா ஸ்டேட்க்கு மாறுறீங்க. அந்த மாதிரி பிரெயினோட ஸ்டேட் அதுலேருந்து மாறுறீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறீங்க. அப்படி மாறும்போது இது ப்ரெசன்ட் மூமெண்ட்டுங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இதுலேருந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து சூப்பராக அப்படியே உடனே நீங்கள் ஓவர் திங்கிங்கெல்லாம் விட்டுருவீங்கன்னு நான் சொல்லலை. இட் த்ரூ ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பிட்டேஷன். ஸோ இது நீங்கள் திருப்பி பண்ணும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஆனால் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஒர்க் ஆகும். இல்லைனா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடணும், இல்லை வேறு நடக்கணும், அந்த பொசிஷன் மாற்றும் போதும் ஒர்க் ஆகும். உங்கள் பாடி ஹீல் ஆகிறதுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸாக இருங்க, ரிதமிக்காக இருங்க, நரிஷ்மெண்ட் கொடுங்க. அண்ட் எதை பண்ணாலும் ஒரே ஒரு ஹேபிட் தான் வச்சுக்கோங்களேன். நான் சீக்கிரம் இன்றைக்கி தூங்க போகிறேன், இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நான் சீக்கிரம் தூங்க போகிறேன் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இனிமேல் எந்த வேலை செஞ்சாலும் ஸ்லோவாக செய்ய போகிறேன் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நான் என்ன அப்டக்கிள் நடுவில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்தாலும் நான் டென்ஷன் ஆக போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தனோ அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உடனே சந்தோஷமாக வா அப்டக்கிள்னு கூப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை திரும்ப பண்ணும்போது பிரெயின் ரீவயர் ஆயிரும், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நரிஷ்மெண்ட் ஏதாவது ஒன்று, நான் தண்ணி குடிக்க போகிறேன், நான் வந்து இந்த ஃபுட்டு இதில் ப்ரோட்டீன் ஆட் பண்ண வைக்க போகிறேன், பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏதோ கீ ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லதுன்னு தோன்ற ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அண்ட் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் ஆஸ்கிங் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். என்ன கேட்கணும், வாட் ரிதம் கேன் ஐ ஆக்சுவலி லிவ் இன்சைட். என்ன ரிதம் என்னோடய பாடி இருக்குது, என்ன ரிதமில் என் பாடி இருக்குது, உட்காந்து யோசிங்க, ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு மதருங்கிறவங்க என்ன அப்படின்னா யூ ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா உங்கள் குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியாது. உங்கள் குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியலன்னா உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் டிஸ்ஃபங்க்ஷனலாக ஆகிடும். ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணுறது மூலமாக, உங்கள் பாடியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது மூலமாக, நீங்கள் உங்கள் பாடி அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் யூ ஆர் நாட் டூயிங் குட் ஒன்லி டு யுவர் செல்ஃப், டு த ஹோல் ஃபேமிலி. ஸோ ஈட் வித் மோர் காம்னஸ். சாப்பிடும்போது காமாக சாப்பிடுங்க. உங்களை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எதுவுமே உங்கள் பாடி இப்படி மாறிடுச்சுன்றதுக்காக டோன்ட் பனிஷ் யுவர் செல்ஃப்.
திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ், அது புரிஞ்சிக்க தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதை டிவைனாக பார்க்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணதை விட நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகணுன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட்ஸ் எமோஷ்னல் சேஃப்டி இந்த ஹோம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் ரீபில்ஸ் கான்ஃபிடென்ஸ் நேச்சுரலி. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து வரும்? ப்ரெஷர்லேருந்து வராது. இந்த மைண்ட் பாடி சோல் அலைன் பண்ணுறது மூலமாக தான் வரும். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ், ஃப்ளோ. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் டோன்ட் நீட் அனதர் எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட். தே நீட் ரிதம், பெர்மிஷன் டு ஃப்ளோ. பெர்மிஷன் யார் தரணும்? நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இதுதான், இது நான் ஸ்லோ டவுன் பண்ண ஐ எம் ரெடின்னு நீங்கள் தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். வேறு யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேர் ஆர் யூ இன் போஸ்ட்மார்ட்டம்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட்மார்ட்டமில் எங்கே இருக்கீங்க, அது இட்ஸ் லைக் அ ரோட் மேப். அது நீங்கள் பார்க்கும்போது இந்த இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு திருச்சி போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ சென்னை டு திருச்சி ஏதோ இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி போகிறதுக்கு கால்குலேட் பண்ண முடியும்ல. அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிகவரியில் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ நாள் ஆகும், எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். See you then. Bye bye.